நன்றி பாராட்ட வேண்டும் என்று நினைத்த பொதுக்கூட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டமாக மாற்றி இருக்கிறது இந்த அரங்கட்ட ரீல்ஸ் மாடல் அரசு. என் அன்பிற்கினிய சொந்தங்களே, நாமெல்லாம் நினைத்தோம் புதிய அரசு வரப்போகிறது, குறிப்பாக ஜனநாயகனே ஆட்சிக்கு வந்து விட்டான், ஜனநாயகத்தை இவன் காப்பாற்றி விடுவான், ஆட்சிக்கு நமது அண்ணன் வந்து விட்டான், பெண்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய தலைவன் எங்கள் விஜய்தான் விஜய்தான் என்று நம்பி வாக்கு செலுத்திய மக்கள் வயிற்றிலே வாக்கரிசி வந்து விழுந்திருக்கிறது என்று கோயம்புத்தூர்ல ஒரு பச்சிளம் குழந்தை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள், பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாள். தமிழ்நாட்டை ஆளுகிற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லணும்னு போன ஆர்ப்பாட்டத்தில் சொன்னாங்க. இப்பவும் சொல்றேன், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த மாட்டுக்கு இப்பொழுது மயிர் பிடிங்கிக் கொண்டிருக்கிறார்? சொல்லு. ஆட்சிக்கு வரல, அதிகாரத்துக்கு வரல, அப்ப தப்பிச்சு ஓடுனேன். இன்னைக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லியே தீரணும், சொல்லணும். தொட்டல்ல எழுதுறவன், லெட்டர் எழுதுறவன் எனக்கு தலைவனாக வேண்டிய அவசியம் இல்லை, இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக களத்தில் நின்று, தரையில் நின்று மக்களுக்காக போராடுகிற மக்களின் காவலனை வீட்டுக்கு அனுப்பிய தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற பரிசு பச்சிளம் குழந்தையின் மரணம். மரணம் நாங்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்தோம். இந்த நிலத்தில் பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் மக்களின் தலைவன், மக்களின் காவலன் செந்தமிழன் சீமான் ஆட்சி கட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? திரையில் நன்கு டான்ஸ் ஆடக்கூடியவன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைத்து வாக்கு செலுத்தினீர்கள். தரையில் நிற்பவனை விட்டு திரையில் வேஷம் போடுகிறவனை நம்பி வாக்கு செலுத்தினீர்கள். இந்த நிமிடம் வரை வாய் திறக்காமல் மௌனியாக கிடக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்.